ஹலோ மக்களே, 158வது எபிசோடுக்கு பேரலாம். எபிசோட்ல பார்த்தா காரா ஆபரேஷன் இருந்தா ஒருத்தனை காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா எடுத்துன்னு வேற லெவலா குதிச்சிட்டு வரான். ஏதோ பழத்தை குதிச்சிட்டு இறங்குறான், மாசம் இறங்குறான். சடனா பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. இது பார்த்தா நம்ம பரட்டோட ட்ரைனிங் தான் கட்டுறாங்க. பார்த்தா சாஸ்கி தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். சடனா பார்த்தா கல்லாம் கிராக் ஆகுது. என்னடா நான் ரொம்ப பவரா கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவனே யோசிக்காம சாஸ்கிட்ட எப்படி பண்ணு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சோஜோஜி சொன்னது வந்து பொய்லாம் கிடையாது, உண்மைதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கிட்ட நீ கேருன்னு சொல்லி சாதிக்கிட்டு இருக்கான். எனக்கு அந்த ஆர்கனைசேஷன் இருக்கா இல்லையா எனக்கு தெரியணும், அதை பத்தி நான் நிறைய அறிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பத்தி நீ எதுக்குள்ள தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சாதிக்கிட்டு இருக்கான். என்ன இப்படி சொல்றீங்க, நான் ரிலாக்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, அந்த ஆர்கனைசேஷன் உண்மையா பொய்யா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அது எதுக்குடா நீ அவ்வளவு ஆர்வமா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதுக்கான்னு சொல்றான். பார்த்தா அவன் கையில அந்த புள்ளி இருக்கு. பார்த்தா சோஜோஜி அப்ப கேட்டிருந்திருப்பான், டே நீனும் அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு ஆளான்னு சொல்லி கேட்டிருந்திருப்பான். அவன் கையில இருக்க புள்ளி என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை எதிரிக்குள்ளதா ஏங்குள்ளதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கி சொல்றான், டே இப்போ உனக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் நீ பண்ணு, மத்த விஷயத்துக்குலாம் நீ மூக்க நுழைக்காத. இப்போ உனக்கு முக்கியம் என்னது, உன்னோட மிஷன். இதுல மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு, நல்லா ட்ரைனிங் எடு, நல்லா பூட்ட போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் தலையிடாத, இதை நான் பாத்துக்கலாம் சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. இப்போதைக்கு உனக்கு தேவை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல மிஷனா ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்கு, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்து சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசுல வில்லேஜ் விட்டு போன நான் வந்து இதெல்லாம் உன்ட பேசுறது உனக்கு இதாத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவ்வளவு தூரம் வந்தது வந்து என்கிட்ட அட்வைஸ் பண்ண தான் வந்தீங்களான்னு சொல்லி கேட்காம சடனா பார்த்து ஒரு கிளவுஸ் கொடுக்க, இதை யூஸ் பண்ணு சொல்றான். இது எதுக்கு நான் போட சொல்லிட்டு பட்ட கட்டிட்டு இருக்கான். இந்த மார்க் வந்து உனக்கு ஒரு மாதிரி அட்ராக்ஷனா இருந்துச்சு, இதை போட்டுக்கோன்னு சொல்றான். போட்டா எல்லாத்தையும் பயம் கொடுத்தமா இருக்கும், சம்பந்தம் இல்லாம இருக்கும் சொல்றான். அவன் டே மத்தவங்களுக்கும் பிரச்சனை வராது, உனக்கும் பிரச்சனை வராது, சும்மா நீ கையில போட்டுக்கோன்னு சொல்றான். உனக்கு போட்டோன்னே அது அவனுக்கு சூப்பரா இருக்கு, பாக்கே நல்லா கூலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பர்ட் அதை கையில கிளவுஸ் போட்டு உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். டே இப்ப நான் சொல்றது மட்டும் தெளிவா சொல்லிட்டு இருக்கான். எனக்கு புரிஞ்சிருச்சு, மிஷனை தானே போக்கஸ் பண்ணணும், அதை நான் தெளிவா போக்கஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன் மிஷன் போற மாதிரி காட்டுறாங்க. ஆனா பார்த்தா அவனுக்கு பிடிக்காத மிஷன் வந்திருக்கு. என்ன மிஷன் பார்த்தா ஒருத்தன் தொலைஞ்சு போயிருக்கான், அவனை தான் தேடி போறாங்க. லேண்ட் ஆஃப் வேலிக்கு போக சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன மிஷன் எதுக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்க, வேற யாருக்காச்சும் கொடுக்க வேண்டியது பாட்டா சொல்லிட்டு இருக்கான். உன சாரடா கத்துறா, டே எல்லா மிஷனும் ஈக்குவல் தான்டா, அதை எதையுமே குறைச்சு இடப்படாம சொல்லிட்டு இருக்காவா. நிறைய டீடைல்ஸ் வேணும்னா கிளைண்ட் போய் கேளுங்க, அவங்க லேண்ட் ஆஃப் வேலி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்ன சரின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாங்க. அவங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொணகமாட்ட வந்து சாடா கிட்ட இருக்கா. தெரியாத இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போவே வந்து எப்பவுமே நம்ம பார்த்து தான் போகணும், அங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா ஒரு ஆளை கூப்பிட்டுருன்னு சொல்றான். சடனா பார்த்தா ஒருத்தன் வரான். அவன் பேரு முகினோ. டே முகினோ, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு கொணமாரி போய் கெட்டி பிடிக்க அவனை பார்த்து 3 வருஷம் இருக்காதான்னு சொல்லி கேட்காம, ஆமா இப்பதான் நான் ரிலீஸ் ஆகி வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவர் ஜெயில இருந்திருப்பாரு போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா கொணமாரி ஆடிக்கிட்டே வரான். இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு முகினோன்னு சொல்லிட்டு இருக்கான். நிறைய மிஷன்ல நாங்க ரெண்டு ஒன்னா போயிருக்கோம் சொல்றான். உடனே மிஷன் கொடுக்குற சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்தை பத்தி முகினோக்கு நிறைய தெரியும், அதனால அவரை கூட்டு போனீங்க ஈஸியா முடிக்கலாம்னு சொல்லிட்டு சாரடா மீட்ஸ்கி உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உசுமகி பர்ட்டோன்னு பர்ட்டோ சொல்ல ஆரம்பிக்கான். நான் தான் பர்ட்டோ உசுமகின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான், என்னோட மாஸ்டர் சொல்லிருக்காரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டுவான்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டே நம்ம ஒன்னும் அவுட்டிங் ஒன்னும் போல, எனக்கு மட்டும் நீ சுமையா இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆடா இவன் கோமல்னு சொல்லிட்டு பர்ட்டோ பக்கம் பார்த்தா மூஞ்ச உருனே வச்சிருக்கான். அப்புறம் மிஷனுக்கு உடனே கிளம்பிட்டாங்க. உடனே போய்கிட்டே இருக்கலாம். மிர்சி கேட்கான், உங்களோட லாங் டேர்ம் மிஷன் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சொல்றது அளவுக்கு ஒரு பெரிய மிஷன் எல்லாம் கிடையாது சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொன்னே கடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போட்ல போறாங்க. அங்க இருந்து எங்களோட மிஷன் என்ன, அதிகமா சண்டை நடக்கிற இடத்துல வந்து நாங்க கண்காணிக்க போனோம், அந்த மாதிரி மிஷன்ல தான் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, ஃபயர், வாட்டர், விண்ட், எர்த், லைட்னிங், இது எல்லா ஏரியாலும் நான் இருந்தேன்னு சொல்றாங்க. 5 கிரேட் நேஷன்ல ஃபார்ம் பண்ணி தான் இருக்காங்க. நிறைய இடத்துல வார் முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க, ஆனா அந்த மாதிரி தான் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றாங்க. சின்ன சின்ன நேஷன்லாம் நிறைய என்ன அழிஞ்சிட்டு வருது, அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 4th கிரேட் நிஞ்சா வரதா சில காலத்துக்கு முடியும் முடிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான். 4th கிரேட் நிஞ்சா வர நீ முடிஞ்சிட்டு தான் நினைக்க, ஆனா சின்ன சின்ன ஊர்கள்லாம் ஏகப்பட்ட தடங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தாண்டி அவங்க வெளியே வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கிறதுல கொணாம சொல்லிட்டு இருக்கான். முகினோ நானும் சேர்ந்து ஏகப்பட்ட மிஷன் முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல வந்து அமைதி நிலவிருச்சு, அதுதான் இல்ல, இன்னும் ஷேடோல நிறைய பேர் இந்த உலகத்தை அழிக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம இன்னும் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் ஆயிருச்சு. அப்படியே கேம்பிங் போட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. உடனே முகினோ சொல்லிட்டு போறான், சீக்கிரம் சாப்பிட்டு படுங்கடா, ஏன்னா நாளைக்கு ஃபுல்லா நீங்க நடக்கும்னு சொல்றான். பார்த்தா முழிக்காங்க, என்னடா ஒரு பாட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சொல்லிட்டு. உடனே முகினோ டீ குடிச்சான்னு சொல்லிட்டு கொணாம கிட்ட இருக்கான். அவர் எங்களை ஒரு மாதிரி சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்றாரு, அது எங்களுக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. முகினோ வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கான்டா, அதெல்லாம் அவனை எப்பவுமே எமோஷனல் வெளியே காட்ட மாட்டான்டா, ஆனா ஒரு வாட்டி என்னை வந்து உயிரை காப்பாத்தினா அவனை பத்தி ஒரு நாள் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் அப்படி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா இடையில ஒரு பெரிய பள்ளத்தாக்கே இருக்கு, அதான் லேண்ட் ஆஃப் வேலி. இதான் லேண்ட் ஆஃப் வேலியா சொல்லிட்டு சாட்டா கேட்கா. ஆமா, இது கீழே தான் ஜெயிண்ட் வேலி இருக்குன்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா அப்படி நடந்து போறாங்க. பார்த்தா ஒரு பெரிய வாசல் மாதிரி இருக்கு. பார்த்தா அந்த ஊருக்குள்ள போறதுக்கு நிறைய பெர்மிஷன் இருக்கு போலுக்கு. நாங்க ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கொணகமரம் அந்த லிஸ்ட் எடுத்து காட்டுறான். மியாங்கிறவங்க எங்களை வர வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மியாங்கிற வாசல்ல இவனுங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. நீங்க வருவீங்கன்னு எனக்கு சரின்னு சொல்றாவா. ஒரு காலகட்டத்தில் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனி இருந்துச்சு, ஆனா இப்ப இங்க ஒண்ணுமே கிடையாது சொல்லிட்டு இருக்காவா. அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டீம்ல வந்து நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்புறம் அவனோட வீட்டுக்காரர் தான் தொலைஞ்சிட்டாரான்னு சொல்லி கொணகமரம் கேட்கான். ஆமான்னு சொல்றாவா. அவர் பேர் அனாட்டோ, அவர் ஒரு ரிசர்ச்சரா இருந்தாரு, அவர் தான் தொலைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. சொன்னோன்னு என்ன டைப் ஆஃப் ரிசர்ச்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் பர்ட்டோ. அதை அவங்க சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, அதை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா சர்ச் டீம்ல தான் அவர் இருந்தாரு, சடனா அவர் தொலைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. அனிமலோட வேஸ்ட்
பிளான்ட்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுதான் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க எனக்கு தெரியலன்னு சொல்றா. ஏகப்பட்ட பொருளை வச்சு அனலைசிஸ் பண்ணுவாங்க. இந்த உலகத்துக்கு எதையோ கொண்டு வராங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவர் எப்பவுமே 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி வருவாரு. ஆனா கடைசி 1 மாசம் வரல. 3 வாரமும் தாண்டிருச்சு. இன்ன வரைக்கும் வந்து சேரன்னு சொல்லிட்டு இருக்காவா. 3 வாரமா ஆச்சுன்னு சொல்லிட்டு சாடா முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கம்பெனில ஏகப்பட்ட தர நான் கேட்டுட்டேன். ஆனா அவங்க சொல்லவே மாட்டுக்காங்க. கம்பெனி சீக்கிரட்டை ஒளிச்சே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதனாலதான் என்னோட ஃப்ரெண்ட்ட சொல்லி நான் ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன். அதனாலதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. அனோட்டா கண்டிப்பா உயிரோடு தான் இருப்பாரு. அவர் எனக்கு கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. ரொம்ப கவலைப்படுதாவா. இவர் பாட்டா கட்டுறாங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க வீட்டுக்காரரை கண்டுபிடிச்சு கூட்டு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கம்பெனி நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்கதான் அனோட்டா வேலை பார்த்தாருன்னு சொல்றாங்க. பார்த்தா உள்ள போயிட்டு அவரை பத்தி விசாரிக்காங்க. அனோட்டா இங்க வந்தாரான்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள இருக்க ரிசப்ஷனிஸ்ட் என்ன கேக்குறான்னா உங்களுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்காவா. உன்னை பட்ட சொல்றான் அப்பாயின்மெண்ட்ல எங்களுக்கு ஒன்னும் கேட்கல. நாங்க என்ன கேட்டோம் அனோட்டாங்கிறவன் இருக்கானா இல்லையான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். பட்டோ உன்னை மியாவும் பேச ஆரம்பிக்கா. உன்னை முகினா சொல்றான் இதை ஏன்ட்ட இதை நாங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் நீங்க பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க மெடிசன் வச்சு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மேனுஃபேக்சர் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கா. நிறைய பிளாஸ்டிக் பொருளை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாவா. அப்பனா இல்லாத ஒரு பொருளை உயிரோட வர வைக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மறுதான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஓனரா இருக்குது மிஸ்டர் விக்டர்னு சொல்றா. அவரோட போட்டோ கட்டுறவங்க பார்த்தா ஒரு வயசானவர். அவர் கிரேட் நிஞ்சா வரல பாதிக்கப்பட்டுக்கிட்டாரு. அதனால அவர் மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு சொல்லிட்டு இருக்காவா. உலகம் முழுக்க இந்த மெடிக்கல் மேனுஃபேக்சர் கிரியேட் பண்ண சொல்லிட்டு நினைக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் விடுங்க. என்னோட ஹஸ்பண்ட பத்தி கேட்ட நீங்க அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி கத்துறாமியா. உங்க ஹஸ்பண்ட தேட சொல்லி ஆள் அனுப்பியாச்சு. இன்ன வரைக்கும் எதுவும் அப்டேட் வரல. அப்டேட் வந்தா சொல்றேன்னு மட்டும் ரிசப்ஷனிஸ்ட் சொல்றா. அட்லீஸ்ட் லொகேஷனாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த லொகேஷன் லேப்டாப்ல தான் இருக்கு. ஆனா அவங்க அதை பத்தி சொல்லவே மாட்டாங்க. டீடைல்ஸ் வந்தானே கண்டிப்பா சொல்றேன்னு சொல்றாங்க. பார்த்தா அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. உனக்கு கொனகமரு சடனா அந்த ரிசப்ஷன் அடிக்க போறா மியா. உனக்கு கொனகமரு எல்லாரும் பிடிச்சி இழுக்காங்க. சண்டெல்லாம் போடக்கூடாது சொல்றாங்க. அவங்க பட் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் கொனகமரு. பார்த்தா அந்த மியாசாவை பிடிச்சி பட்டு இழுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள பார்த்தா மீட்ஸ்க்கு அவன் பாம்பு இறக்கி விட்டான். பார்த்தா அந்த ரிசப்ஷன் பேசிக்கிறதுல பாம்பு ஸ்ட்ரெயிட்டா போய் லேப்டாப் போய் பாக்கு அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாரு. மிஸ்டர் விக்டரியாச்சும் சொல்லுங்க அவர்கிட்டயாச்சும் பேசுறேன்னு சொல்லி கத்துறாங்க. அவர் பிசினஸ் ட்ரிப்பா வெளியே போயிருக்காரு. அவர் இங்க இல்லன்னு சொல்றாரு அந்த ரிசப்ஷனிஸ்ட். அப்புறம் பார்த்தா அந்த பாம்பு அந்த லொகேஷனை பார்த்துட்டு அப்படியே நைஸா வெளியே மீட்ஸ்க்கு உடம்புக்குள்ளே போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மன்னிப்பு கேட்கா. கண்டிப்பா அப்டேட் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட் உள்ள போய்கிட்டே இருக்கா. தம்பியா அப்படியே சோகமாக என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்ற. அவங்க முதல்ல இருந்து எல்லாத்தையும் சீக்கிரட்டா வைக்க தான் பாக்குறாங்க. இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு லீக் ஆயிருச்சுன்னா அவளுக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்காவா. அது மாதிரி ஏதோ நியூ இன்வென்ஷனை கிரியேட் பண்றான்னு நினைக்கிறாங்க. அது என்னதான் மிஷினை கிரியேட் பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பர்கர் மிஷினை கிரியேட் பண்றாங்களோ சொல்லிட்டு பார்ட்டா சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவன் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கான் இவனுக்கு வேற ஏதோ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பிளான்ஸ், பேர்ட்ஸ், அனிமல் வேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும்டா. கண்டிப்பா இந்த இஷ்யூ நம்ம ஏதாச்சும் பண்ணான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன் எனக்கு வேற வழியே கிடையாது. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே முகினா சொல்லிட்டு இருக்கான் லீட் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கான். உடனே மீட்ஸ்கி சொல்றான் ஏன்ட்ட ஒரு க்ளூ இருக்குன்னு சொல்றான். என்னடா சொல்றான்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. நீங்க எல்லாம் லாபில சண்டை போட்டுக்கிறதுல நான் ஒரு டேட்டா கலெக்ட் பண்றேன்னு சொல்றான். அங்க இருப்பானான்னு தெரியல. ஆனா அங்க ஒரு லொகேஷன் இருக்கு. அந்த இடத்த நம்ம சர்ச் பண்ணி போகலாம்னு சொல்லிட்டு இருக்கான். மீட்ஸ்கி உண்மையில வேற லெவல் சொல்றான். பரட்டோ ஒன்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றான். நீ சண்டை போட நான் இந்த வேலையை பார்த்துட்டேன்னு சொல்றான். எந்த இடம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இங்க இருந்து நம்ம 2 ராத்திரி நடந்து போனோம்னா பெரிய வாட்டர் ஃபால் இருக்கும். அந்த சைடு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இடம் பத்தி தெரியுமா சொல்லி சாட்டா கேட்க. ஆமா எனக்கு தெரியும். அது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிருக்காருன்னு சொல்றா. நான் ஒரு வாட்டி உன்னை கூட்டு போறேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா அனாட்டா அங்கதான் வேலை பாப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்லிருக்காருன்னு சொல்றா பரட்டோ. ஆனா அந்த இடத்துக்கு முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா மரத்துக்கு மேலதான் ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்கான். அங்க உள்ள சினோபி போலுக்காங்க. பார்த்தா அடுத்து என்ன கட்டுறாங்கன்னா அந்த வாட்டர் ஃபாலே தேடி வந்துட்டாங்க. இதாண்டா அந்த இடம் சொல்றாங்க. அவங்க பார்த்தா அந்த மியா ஆல்ரெடி ஒரு லெட்டர் கொடுக்க அனாட்டா என்கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அந்த லெட்டர் எழுதிருக்குன்னு சொல்றாவா. அவரை சேஃபா மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லி கெஞ்சி அனுப்பியிருக்காங்கள. அந்த வாட்டர் ஃபாலை நம்ம ஃபுல்லா தரவா செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் முகினா. ஆனா பார்த்தா இறங்கி அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. கொண்டாங்க சொல்லிட்டு இருக்கான் முகினோ நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா 5ல இருந்து 6 பேர் ஃபாலோ பண்றாங்க. அவங்கள பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறானுங்க. ஸ்பீட பார்த்தா அவங்களும் சினோபியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒருவேளை எதிரியா இருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போறாங்க. கார்டை மட்டும் டவுன் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி வேகமா போறானுங்க. அவங்க நம்மள சுத்து போட்டான்னு சொல்றாங்க. சடனா சென்டர் நிக்கிறானுங்க. பார்த்து ஒரு 6 பேர் சுத்து போட்டு நிக்கிறானுங்க. யாரா நீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா யாரோ ஒருத்தர் வராரு. பார்த்தா மிஸ்டர் விக்டர் தான் நின்னுட்டு இருக்காரு. நீ பிரசிடென்ட் நீங்களான்னு சொல்லிட்டு பட்ட கேட்கான். பசங்களா நீங்க நிறைய விஷயத்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு விக்டர். ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சில விஷயம் என்னோட வில்லேஜ்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னாலதான் இங்க வந்து சொல்லிட்டு பட்ட கத்துறான். மியோட ஹஸ்பண்ட என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. தடுத்து நிப்பாட்டி எங்களுக்கு ஒன்னும் வேலை எல்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்காரு. அவரு உன்னை மீசி சொல்றான் நீங்க பிசினஸ் ட்ரிப்புக்கு வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. நீங்க எப்படி இங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்காம சர்ச் பண்ண இடத்துல நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கணும் சொல்லிருக்காங்க. மீட்ஸ்கி நானே சர்ச் பண்ணி தீர்தான் சேரணும். ஏன்னா ஏகப்பட்ட பிரஷர் எனக்கும் வரும் சொல்றாரு அவரு. ஆனா பார்த்தா அவருக்கு ஒரு காலே இல்ல. 4th கிரேட் நிஞ்சா வருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லிட்டு சாட்டா கேக்கா. 4th கிரேட் நிஞ்சா வர பத்தியா நீங்க பேசுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. 4th கிரேட் நிஞ்சா வர உங்களுக்கு 4th கிரேட் நிஞ்சா வர 3rd கிரேட் நிஞ்சா வரன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. ஆனா நான் சாதாரண மக்கள் எங்களுக்கு 4th கிரேட் நிஞ்சா வரும் தெரியாது, 2nd கிரேட் நிஞ்சா வரும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச சாதாரண போர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டு தாண்டா நான் அந்த ப்ராஸ்தட்டிக் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அனாட்டா டீம் இங்க என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாடி பார்ட்ஸ் நிறைய இதை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க தோத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்றாரு அவரு. இந்த மாதிரி ஒரு கை இருக்குன்னு சொல்றான். உங்க அப்பாவா
யாரும் சொல்லி விக்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. 7th ஹொக்காகேன்னு சொல்றான். ஆமால ஹொக்காகே வந்து இந்த வாரில் வந்து ஒரு கை போயிருச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அவங்க. ஆமா அது ஒரு கஷ்டம் ஆமான்னு சொல்றான் பர்ட்டோ. அப்பா யூஸ் பண்ண மாதிரி நார்மல் சிட்டிசன்ஸ் எல்லாம் அது வந்து யூஸ் பண்ண முடியாது, அது அவங்க உடம்புக்கு ஏத்துக்கிடும் செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ரீஜெனரேட்டிவ் தெரப்பி வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஒரு டிஎன்ஏ இன்னொரு டிஎன்ஏ கனெக்ட் ஆகணும், அப்பதான் ஒரு போன பொருளை திரும்பி வர வைக்க முடியும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னது போன பொருளை வர வைப்பீங்களா, அதெல்லாம் முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா சாரடா. கால மட்டும் வர வைக்க முடியாது, ஒரு இறந்து போன மூளையை கூட என்னால திரும்பி வர வைக்க முடியும், அதுக்கு தான் நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ட்ரை பண்ண முடிஞ்சுச்சுன்னா ஹியூமனோட வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக முடியும் சொல்லிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட ரிசோர்ஸ் நாங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு முகினா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா எங்களோட கோல் உங்களோட கோல் ஒண்ணுதான், தொலைஞ்சவங்களை தேடுறதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட கம்பெனி சீட்ல உங்கள்ட்ட சொல்ல முடியாது, இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு அவர். சடனா பார்த்து ஒரு மேப் வச்சு காட்டுறாரு. இந்த இடத்துல அனாட்டா டீம் வந்து தொலைஞ்சு போனாங்கன்னு தெரிய வந்துச்சு, அதனாலதான் இந்த இடத்துல நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இந்த இடத்துல என்னதாச்சுன்னு சொல்லி பட்டா கட்டுக்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தவங்க இவங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு கிடைச்சது வந்து நிறைய செத்த பிணங்கள் தான் கிடைச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. மெடிக்கல் டெக்னாலஜி பொருள் வந்து ஏகப்பட்ட காசு, அதனால இவங்க அடிச்சது இவங்க திருடிட்டு போனதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட பொருளை எடுக்க இந்த வேலை எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அனாட்டாவும் அந்த டீம்ல இருந்தாலும் சொல்லிட்டு சாட்டை கட்டுக்கிட்டு இருக்கான். அனாட்டா அந்த டீம்ல இல்ல, ஏன்னா அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். இந்த இடத்துல நாங்க 10 நாளா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் எங்களோட லீடுன்னு சொல்லிட்டு பர்ட்டா காமிச்சிட்டு இருக்கான். அனாட்டா சமோட ஒய்ஃப் மியா வந்து இதை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா ஒவ்வொரு பாயிண்டே காத்துக்கிட்டே இருக்காரு அவரு. பார்த்தா அதுல 5 மேப் பாயிண்ட் சொல்லியிருக்கா. பார்த்தா 5 இடத்த பாத்துட்டாங்க, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு, அதைத்தான் நம்ம தேடி போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதையும் மார்க் பண்றாரு. அடனா பார்த்தா ஒரு கொகை மாதிரி இருக்கு, அனண்டசா சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாங்க. பார்த்தா யாருமே இருக்க மாதிரியே தெரியல. பிரசிடென்ட் நல்லவரா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான். வந்து முகினா சொல்லிட்டு இருக்கான், யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்பாத, எல்லாரும் பேசியே கழுத்தறுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ஊருக்கு ஏகப்பட்ட மிஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன், நான் உயிரோட இருக்கிறதுக்கு எனக்கு தான் நன்றி சொல்லிக்கணும், ஆனா நிறைய பேர் துரோகிகள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பர்ட்டோ அப்படி முகினாட்ட பேசிக்கிட்டே வரான். ஆனா நான் உங்களை இப்பதான் பார்த்தேன், உங்களை நம்புற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரான். என்னையும் நம்பாத, நானும் சொல்லதுக்கு மோசமானோட இருக்க வாய்ப்பு சொல்லிட்டு இருக்கான் முகினா. அப்படி நடந்து போறான். பார்த்தா தடிக்கு கீழே விழுதான். உடனே பார்த்தா ஏதோ ஒரு ரோப்பு மாதிரி அங்க இருக்கு. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க ஏதோ ஒண்ணு செடி மாதிரி அப்படி வளர்ந்துகிட்டே இருக்கு. விக்டர் முழிக்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா ஏதோ சத்தம் வருது. அந்த சத்தத்தை நோக்கி அனல் வேகத்துல போயிட்டு இருக்காங்க. பார்த்தா எவனோ ஒருத்தன் அங்கதான் நின்னுகிட்டு இருக்கான். இது கம்பெனி லோகம் சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் அனாட்டோ, இது நீங்களா? மியாதான் எங்களை அனுப்புனாரு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சடனா பார்த்து திரும்புறான். பார்த்தா மூஞ்சி மாறி போயிருக்கு. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு அட்டாக்க போறதா பார்த்தா மீட்சி மாதிரி கையை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். பார்த்தா அதுக்குள்ள முகினா பிளாக் பண்ணி நின்னுகிட்டு இருக்காரு. பார்த்தா பர்ட்டோ முடிக்காம பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மரம் சரி பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மரம். See you, bye.